யூஎஸ் அண்ட் ஈரான் நடுவில் வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்கும் என்ன லாக்டவுன் வருமா என்ன? ஏங்க உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் கூட தான் இன்னும் வார் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இது வந்து 50 இயர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன லாக்டவுன் வந்துச்சா என்ன? இதை பத்தி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. ஆக்சுவலி என்ன இந்த லாக்டவுனு? இந்த லாக்டவுனை வந்து எனர்ஜி லாக்டவுன்ன்றாங்க. ஏன்னா இதுல வந்து எனர்ஜி சப்ளைஸ் வந்து சிவியர்லியா டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. இப்போ யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து கண்டினியூஸா ஈரான் அட்டாக் பண்றதுனால ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்பர்ஸ்ன்னு ஒரு சி பாத்தை வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. கம்ப்ளீட்லி இல்லாட்டினாலுமே அதுல வந்து ஷிப்பிங் டிராஃபிக்கை வந்து அது கண்டிப்பா வந்து சிவியர்லி ரெடியூஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 20 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் வந்து பர் டே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. அப்போ குளோபல் ட்ரேட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 38% வந்து க்ரூட் ஆயில் பாஸ் ஆயிருக்கு. இது பத்தாதுன்னு 29% ஆஃப் எல்பிஜி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் 19% ஆஃப் எல்என்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் வேற இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிட் டோர் ஆஃப் கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்றாங்க.